தன்னோட தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு நிலா சொன்னது யாருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் இல்லாத மாதிரி கல்யாண ஏற்பாடு ரொம்ப சூப்பரா கிராண்டா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னொரு ரூம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம பல்லவன் வந்துட்டு சேரனுக்கு ஃபேஷியல்லாம் பண்ணி விட்டாரு. ரொம்ப சூப்பரா என்னமோ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருக்குது. இப்போ நிலா வந்துட்டு என்னண்ணே காலையில கல்யாணத்த வச்சுட்டு இப்படி நீங்க நின்னுட்ருக்கீங்க. தூக்கம் வரலையா உங்களுக்கு? நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா நிலா எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லும்போது, ஏண்ணே? எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க? என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நான் சேரன் இருந்துக்கிட்டு, இல்லப்பா நீ வந்து ஏற்கனவே சொல்லியிருக்க, இந்த வீட்டுக்கு சந்தாவோ, இல்ல வானதியோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா, இந்த வீட்ட விட்டு நான் போயிருவேன்னு நீ சொல்லியிருக்கப்பா. ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னா, நீ இந்த வீட்ட விட்டு போயிருவியாப்பா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னண்ணே இப்படி கேட்குறீங்க? நான் கண்டிப்பா இந்த வீட்ட விட்டு போக மாட்டேனே. இந்த குடும்பத்துல நானும் ஒரு ஆள்னே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத சோழனும் கேட்காருங்க. கேட்டது மட்டும் இல்லாம, சோழன விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது, நம்ம சோழனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. சேரன் மறுபடியும் கேட்காரு, "நீ சொன்னேன்னா நானு கண்டிப்பா ஒருவேளை நீ போயிருவேன்னு சொன்னேன்னா, நான் இந்த கல்யாணம் கூட பண்ண மாட்டேன்ப்பா. எனக்கு கல்யாணம் கூட வேணாம்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே காலையில கல்யாணத்த வச்சுட்டு நீங்க இப்படியா பேசுவீங்க? என் மேல சத்தியமா இனிமே இந்த வீட்ட விட்டு போகணும்னு நான் சொல்லவும் மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். போதுமா?" அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அப்ப சோழன் வந்து வருவாங்க. வந்துட்டு, "என்ன நிலா சொன்னீங்க? என்ன நிலா சொன்ன இப்ப? இந்த வீட்ட விட்டு போகணும்னு நினைக்க மாட்டியா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "நான் எதுக்கு இந்த வீட்ட விட்டு போகணும்? வேணும்னா நீங்க போங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "அதானே! நான் என்னமோ நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்துருவாளோன்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா, "சரி, சரி வந்து தூங்குனே. அப்பதான் காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா அ மாப்பிள்ளையோட முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. நீ போய் தூங்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சரிடா, இப்ப தான்டா எனக்கு மனசுல நிம்மதியாவும், சந்தோஷமாவும் இருக்குது. நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நிலா இருந்துகிட்டு, சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோழன் இருந்துகிட்டு நிலா கிட்ட, "ஏன் நிலா நீ சொன்னது உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன சொன்னேன்? இந்த வீட்ட விட்டு போக மாட்டேன்னு நீ சொன்னேல்ல, அது உண்மையா? சேரன் கிட்ட சொன்னேல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "சும்மா சொன்னேன். சேரன அப்பதானே கல்யாணம் பண்ணுவாங்க. அதனால தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நிலா இப்படி சொல்ற? அப்போ நீயே சத்தியமா வந்துட்டு உனக்கு நீயே உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணியே?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் வேற யார் தலையிலம்மா அடிச்சு சத்தியம் பண்ணேன்? என் தலையில தானே அடிச்சு நான் சத்தியம் பண்ணேன். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. வந்துட்டு, "ஐய்யய்யோ! இவ என்ன இப்படி பேசிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலா வந்து சிரிச்சுட்டு அப்படியே போயிருவாங்க. ஆனா இந்த வீட்ட விட்டு போக மாட்டாங்க. சேரன் கிட்ட வந்து சொன்னது உண்மதான். வீட்ட விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. சும்மா சோழன குழப்பி விடுறதுக்காக ஜாலியா அப்படியே ஒரு ட்ரிக்கர் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா, "சரி, சரி பரவால்ல. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்" அப்படின்ட்டு சோழனும் போயிருவாங்க. அதுக்கப்புறமா விடிஞ்சா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கிராண்டா ரெடி ஆறாங்க. அப்போ "அண்ணே எனக்கு எப்படி இருக்குண்ணே ட்ரெஸ்ஸு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சூப்பரா இருக்கு பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. உடனே சோழனும் வந்து நம்ம சேரன வந்து ரொம்ப வேகமா ரெடி ஆயிட்டு, மாப்பிள வேஷ்டி சட்டைலாம் ரெடி ஆயிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நிலாவும் ரெடி ஆயிட்டு வந்துடுறாங்க. "என்ன எல்லாருமே ரெடி ஆயாச்சு, இன்னும் சோழன காணோம்" அப்படின்னு கேட்கும்போது, "அத சொல்லுங்கண்ணே, நம்ம சோழ அண்ணே அது அண்ணனுக்கு கல்யாணம் போல நினச்சுக்கிச்சு போல. கல்யாண மாப்பிள சேரன் ஜம்முன்னு கிளம்பி வந்துருச்சு. இன்னமும் சோழ அண்ணன் கிளம்பவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் இல்லடா நான் கிளம்பிட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து வெளியில வராங்க. "ஏங்க எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சூப்பரா இருக்கு" அப்படின்னு. "உனக்கும் சேலை சூப்பரா இருக்கு நிலா" அப்படின்னு. இல்ல, இல்ல உனக்கு சூப்பரா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, "இரு நிலா நான் பூ வாங்கி வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பூவ எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. அப்போ எல்லாம் வச்சதுக்கப்புறம், "சரி எல்லாமே எடுத்து வச்சாச்சா? ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நைட்டே நம்ம எல்லாமே எடுத்து வச்சுட்டோம்ல. இனிமே நம்ம வந்துட்டு அங்க போயி நேரா கோவிலுக்கு போயிற வேண்டியதுதான். அங்க போயி நம்ம எல்லாமே தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு எல்லாமே பையிலேயே இருக்கட்டும்" அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவாங்க. அந்த நேரம் வந்து நம்ம நடேசன் வந்து ஒரு தாலி செயின் மாதிரி ஒரு செயின வந்து குடுப்பாங்க. குடுத்துட்டு, "இது வந்து பொதுவா ஒரு நகை மாதிரி குடுப்பாங்க. இது வந்து சேரனுக்கு நான் செய்ற சீரு" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. "ரொம்ப தேங்க்ஸ்ப்பா" அப்படின்னு இருக்கும்போது, "என்னடா என் மயனுக்கு நான் செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? இந்தாம்மா நீ தாலி எடுத்திருக்கீங்கல்ல, அது கூடயே பத்திரமா இதையும் வச்சுக்கோங்க" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. "பரவாயில்லையே அங்கிள் சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுக்குவாங்க.
அதுக்கப்புறமா இங்கேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளம்பி போயிட்டு, அங்க அனீஸ் பாய் கிளம்பிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா நம்மளாவது இங்க இத்தன பேர் இருக்கிறோம். அங்க சந்தா கூட யாருமே இல்ல. பாவம் அவங்க எப்படி கிளம்புனாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துக்கிட்டு, அதுக்கெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம் நிலா. நான் வந்து அதுக்குன்னு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, என்னது ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல நிலா எப்படினாலும் இந்த பிரைடல் மேக்கப்லாம் போடுறவங்க அதுக்கெல்லாம் வந்து சொல்லணும்ல. அதனால தான் சந்தாவுக்கு இங்க யாரையும் தெரியாது. அதனால சொன்னேன். இருந்தாலும் சந்தா வந்து நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் எனக்கு. நான் மேக்கப்க்கு வந்துட்டு படிச்சிருக்கேன். பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கேன். எனக்கே தெரியும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு உதவிக்காவது வேணும்ல. அதனால தான் இன்னொரு ஆள நான் சப்போர்ட்க்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லம்மா சரின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல நிலா, கார்த்திகாவும் அங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ! அப்படியா? சரி அப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கார்த்திகா வராங்க. என்னாச்சு அப்படின்னு, சந்தா அங்க ரெடி ஆயிட்டாங்க. நான் போறதுக்கு முன்னாடியே அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. உங்கள இப்படி கல்யாண கோலத்துல பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீங்க எப்படா கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன். அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போயிருந்தோம்ல, குலதெய்வம் கோயிலுக்கு. அங்க வச்சு நான் அப்பயே முடிவு பண்ணேன். கண்டிப்பா நீங்க சந்தாவ தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, நான் கூட பல்லவன் கிட்ட சொன்னேன். சொன்னேன்லடா பல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா அன்னைக்கே கார்த்திகா சொல்லுச்சு. பேசாம சேரனுக்கு அண்ணனுக்கு சந்தாவ கல்யாணம் பண்ணி வச்சிர வேண்டியதானன்னு சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்த்துக்கோங்க நான் அன்னைக்கே கணிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரிப்பா என்னப்பா வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்க ரெடி ஆயாச்சுன்னே, ரெடி ஆயாச்சு மாமா. நம்ம இனிமே இங்கேருந்து நம்ம போகிறது தான். அவங்க அங்கேருந்து நேரா கோவிலுக்கு வந்துருவாங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவும், அப்பாவும் வரமாட்டேன்னு சொல்ட்டாங்க. ஆனா நான் வராம இருக்க முடியுமா? அதனால நான் வரேன் மாமா. நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பி வந்துர்றேன். நீங்க முன்னாடி போங்க நான் வந்துர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லம்மா நாங்க வெயிட் பண்றோம். எங்க கூடயே நீயும் வந்துரு அப்படின்னு. இல்ல மாமா நீங்க போங்க நான் வந்துர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்ல ஏறி கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகா எல்லாருமே வந்துட்டு அடுத்ததா கோவில் வந்து காட்டுறாங்க. ஸோ கோவில்ல வந்துட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் அந்த தட்டுல எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, அப்புறம் அந்த பூஜை பண்றதுக்கு எல்லாமே எடுத்து குடுக்குறது அந்த மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இந்த சீன் தான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் போகப்போது. மேரேஜ் முடியுமா? முடியாதா? அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸோட தான் போகப்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சந்தா இன்னும் வர காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் பாய்க்கு கால் பண்றாங்க சோழன் இருந்துட்டு. ஆனா ஃபோன் எடுக்கல. பாண்டி இருந்துட்டு நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு பண்றாங்க. எடுக்கல. அதுக்கப்புறமா சேரன் இருந்துட்டு சந்தாவோட நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சந்தாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஃபோனையும் எடுக்கல. அதுக்கப்புறமா இவங்களுக்கு தான் அப்பதான் பயமே வருது. என்னது இது? அப்பயே கிளம்பிட்டாங்களே! ஏன் இன்னும் வராம இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதான் ஒண்ணும் தெரியலையே! எதுவும் டிராஃபிக்ல மாட்டிட்டாங்களா என்னன்னு தெரியலையே! அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? அப்படின்னு சொல்லும்போது, சரி பாண்டி நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாண்டிய அனுப்பி விடுறாங்க. பாண்டி போய் பார்க்கும்போது வீடு வந்து பூட்டி தான் இருக்குது. என்ன வீடு பூட்டி இருக்குது? எங்க போயிட்டாங்க? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கல்யாணம் நம்ம கோயிலுக்கே வந்துடுறாங்க. கல்யாணம் நடக்கிற இடத்துக்கே வந்துட்டு, என்னன்னே தெரிலண்ணே வீடு பூட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பதறிட்டு இருக்கிறாங்க. நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து சொல்றாரு. பட் அந்த டயத்துலயுமே யாருமே வரல. ஃபோனையும் எடுக்கல. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி பதட்டப்படாம இருண்ணே. நானும் பாண்டி போய் மறுபடியும் தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு, நம்ம சோழனும் பாண்டியும் போயிட்டு, அவங்க அந்த கோயிலுக்கு வர்ற வழியெல்லாம் போயிட்டு தேடுவாங்க. ஆனா இல்ல. அவங்க வரவும் இல்ல. அதுக்கப்புறமா ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம், "என்ன அவ்ளோ மேளதாளத்தோட ரெடி பண்ணீங்க கல்யாணம். கல்யாணம் நின்றுச்சு போல" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து என்னம்மா பண்றது? எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்கலையேன்ற வருத்தத்த விட, சந்தாவுக்கு என்னாச்சோ அப்படின்ற வருத்தம் தான். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருது.